இப்போ வந்து நான் ஒரு டம்ளர் வந்து கடலைப்பருப்பை வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சு அதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு அரை ஸ்பூன் கிட்ட வந்து மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் கிட்ட வந்து தனி மிளகாய்த்தூள் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் கிட்ட இருக்கும், அதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ வந்து பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் வந்து 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன துண்டு வந்து இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பூண்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வந்து இதில் சேர்த்துப்போம். அதோட வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிப்போம். இப்போ வந்து வேக வைக்கிறதுக்காக நான் இப்போ ஸ்டீமர் வச்சுருக்கேன். ஸ்டீமரில் வந்து உருண்டை உருண்டையாக பிடிச்சி அதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம குழம்பு கரைச்சிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வந்து புளியை கரைச்சி அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து உப்பு சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை வெங்காயமும் வந்து அரை பெரிய வெங்காயமும் ஒரு 3 பச்சை மிளகாவும் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து அரை ஸ்பூன் ஜீரகமும் அரை ஸ்பூன் வந்து சோம்பும் வந்து நான் இடித்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு நல்லா வதக்கிப்போம். இப்போ நம்ம குழம்பு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொதி வரட்டும். கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உருண்டையை வந்து வெந்த உருண்டையை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம். அதுவும் கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை மூடி தேங்காய், அதில் வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்து அரைச்சி வந்து இந்த குழம்புல சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து கொதிக்க விடுவோம். பாருங்கள், நல்லா கொதித்து உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.